பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 9வது சங்கீதம் 18வது வசனம், Psalms 9:18. எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோது கெட்டு போவதில்லை. எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. இந்த உலகம் எளியவர்களை மறக்கும், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எளியவனை கர்த்தர் மறக்காத தேவன். நீங்கள் இருக்கிற நிலைமையில் எந்த நிலைமையில் இருக்கலாம், உங்களை எல்லாரும் மறந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை எங்கள் பிள்ளைகள் மறந்திருக்கலாம், கணவனார் மறந்திருக்கலாம், மனைவி மறந்திருக்கலாம், ஆனால் இந்த காலை வேளையில் உங்கள் பெற்றோர்கள் மறந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை மறக்கிற தேவன் அல்ல. நீங்கள் இருக்கிற நிலைமையை அவர் பார்க்கிறார். நிச்சயமாகவே அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போகாது. கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, எளியவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் மறக்கிற தேவன் அல்ல, எளியவர்களாக எங்கள் மேல் நினைவாக இருக்கிற தேவன். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் ஆண்டவரை கெட்டு போவதில்லை. ஆண்டவர், நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவர், வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் உண்மையை நம்பி இருக்கிறார்கள். படிக்கிற பிள்ளைகள் உண்மையை நம்பி இருக்கிறார்கள். வயதானவர்கள் உண்மையை நம்பி இருக்கிறார்கள். ஆண்டவர், ஊழியர்கள் உண்மையை நம்பி இருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போகாது. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் என்னென்ன காரியத்துக்கு நம்பி இருக்கிறோமோ, எங்கள் ப்ரமோஷனுக்கு நம்பி இருக்கிறோம், எங்கள் இன்க்ரிமெண்ட்டுக்கு நம்பி இருக்கிறோம். ஆண்டவர், கொள்ளை பொருளான ஆத்துமாக்கள் வருவதற்கு உண்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலே நல்ல வேலைக்கு உண்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவர், எங்கள் கற்பத்தில் இருக்கிற தடை விலகுவதற்கு உண்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் கடன் பிரச்சனைகள் விலகுவதற்கு உண்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட உண்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, சமாதானம் தருவதற்கு உண்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் பிசினஸ் ஆசீர்வாதமாக இருக்கிறது உண்மையே நம்பி இருக்கிறோம். இயேசுவே, உண்மை நம்பி இருக்கிற ஒரு போது ஆண்டவரே அவள் கெட்டு போவதில்லை. ஆண்டவரே, அவருடைய வாழ்வுகள் எல்லாம் சுகமாய் மாறட்டும். ஆண்டவர், இந்த நாளில் எல்லாம் நன்மைகளை காண செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் உண்மையை நம்பி இருக்கிறார்கள். அந்த தேசத்தில் அவள் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இன்று நடக்கிறதான உமன்ஸ் பிரேயரில் அநேக சகோதரிமார்களை கொண்டு வாங்க. இந்த நாளில் அந்த ஐக்கியத்தை பலப்படுத்தணுமா ஜெபிக்கிறேன். சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அதுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. ஆண்டவர், இந்த நாளில் அந்த தடைகள் எல்லாம் விளக்குங்கப்பா. ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்புங்க, ஜெபிக்கக்கூடிய ஜனங்களை எழுப்புங்க. இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய, ஆண்டவர், சுவிசேஷ பணியை தாங்கக்கூடிய ஆண்டவர் ஜனங்களை எழுப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை இதில் வைக்க வேணுமா ஜெபிக்கிறேன். அதில் இருக்கிற எல்லா தடைகள் விலகுவதாக. ஆண்டவர், எல்லாரும் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாருடைய போக்கி வரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் சுகமாய் காத்துக் கொள்ளுங்கப்பா. யாருக்கு எந்த ஒரு சேதம் வராது பார்த்து காத்துக் கொள்ளுங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. ஆண்டவர், எல்லாரும் நல்ல ரிப்போர்ட்டை தாங்கப்பா. சீக்கிரத்தில் வீட்டுக்கு வரட்டும். எல்லா பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே விலகி போவதாக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. இதனால் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ, தேவனுடைய கரம் அவளை தொட வேணுமா ஜெபிக்கிறேன். அவளை விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறேன்ப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஏமன்று நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிறார். இன்று நடக்கிற உமன்ஸ் பிரேயரில் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். அது மாத்திரம் ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயர், சண்டே நடக்கிற ஆராதனைகள் எல்லாவற்றுக்கும் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லார் குடும்பமாய் வாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். God bless you.